ஃபர்ஸ்ட் நம்ம மேஷ ராசி எடுத்துப்போம். மேஷ ராசிக்காரங்க வந்து அவங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. யூஸ்வலாக அப்படி தான் இருப்பாங்க அவங்க. அதாவது எல்லா துறையிலுமே வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க, ஹெட்டாக இருப்பாங்க அங்கே மேனேஜர். ஏன் அப்படி அவங்க வந்து எல்லாத்துமே வந்து பெஸ்ட்டாகவும் டாப்பில் இருக்காங்க மேஷராசிக்காரங்களும் பார்த்தா, அங்கே வந்து செவ்வாய் தான் வந்து அதிபதியாக இருக்கார். ஸோ அந்த செவ்வாய் தான் வந்து செவ்வாய்னாலே கொஞ்சம் நமக்கு தெரியும், ஹீட்டான கிரகம், ரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, உவக்கார கிரகம். ஸோ அதனால் வந்து அவங்க அந்த மேஷராசிக்காரங்க எல்லாமே வந்து மேனேஜர் லெவல் தான் இருப்பாங்க. இல்லை எந்த அவங்க எந்த வேலையில் செஞ்சாலும் அதில் டாப்பாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் எல்லாரும் மேனேஜராக இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. எந்த வேலையில் செஞ்சாலும் அதில் தலைமையாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைமை பொசிஷன் அவங்களுக்கு எல்லா சௌகரியமும் கிடைக்கும். இந்த 2026 வந்து எல்லா லக்கும் கிடைக்கும். வீட்டில் வந்து ஒரு ரிலேஷன்ஸ் வந்து ஃபாதர், அதாவது அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒரு சுமூகமாக இருக்க போகுது இந்த வருஷம். அவங்களுக்கு எல்லாமே வாங்க முடியும் அவங்களால. வீடு முக்கியமாக அவங்க மேஷராசிக்காரங்க வீடு கட்டாயம் வாங்கிடுவாங்க. இந்த வருஷம் வாங்கிடுவாங்க. 2026 வீடு இல்லை மனை அந்த மாதிரி லேண்டு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மேஷம் வந்து ரொம்ப டாப்பில் தான் இருக்க போகுது இப்போ நமக்கு. அவங்களுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க 7.5 சனி இருக்குது அப்படி சொன்னாலும் அவங்க வந்து அந்த செவ்வாயோட ஆதிக்கத்தினால அவங்க லேண்டோ வீடோ ஷுவராக வாங்குவாங்க. ஒரு பழைய வீடு இருந்தாலும் அதை வந்து புதுசாக வந்து கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஜுவல்ஸ்லாம் நிறையா வாங்க முடியும் அவங்களால. இருக்கிற வேலையோட பெஸ்ட்டாக வரும். ப்ரொமோஷன் கட்டாயம் கிடைக்கும். குழந்தைங்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கணும். எப்போ பார்த்தா அந்த டென்ஷனோட குழந்தைகிட்ட பேசாமல் அதை மட்டும் ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிட்டு ஒரு அன்பை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அவங்க எல்லாத்துலேயுமே டாப்பாக தான் இருப்பாங்க. எந்த வேலையை எடுத்தாலும் அவங்க வந்து மேஷராசிக்காரங்க டாப்பில் தான் இருப்பாங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் ஜாப் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவங்க மேஷராசிக்காரங்க வந்து தலைமை போஸ்டர், சூப்பர்வைசர், மேனேஜர், ஜிஎம், அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் லீடரு, ஆஃபீஸர், சேல்ஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் கண்டிப்பா இருப்பாங்க மேஷராசிக்காரங்க. சோ மேஷராசிக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. ஏதாவது கவனமா இருக்க வேண்டியது ஏதாவது இருக்கா? இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அதிபதி வந்து செவ்வாய் சொன்னால அவங்க அடிக்கடி அந்த வயிறு வலி பிரச்சனை மட்டும் வரும் மேடம். அதே மாதிரி தலைவலி, டென்ஷன் ஆகுறதுனால தான் இவங்களுக்கு அதுவும் வருது. இப்போ இவங்கள வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது டென்ஷன் ஏன் ஆகுறீங்கன்னா, ஏன்னா அவங்க அதிபதியே வந்து செவ்வாயினால அவங்க அப்படிதான், அவங்கள இயல்பு அப்படிதான் இருக்கும். ஆனால் நம்ம இயல்பு அப்படி இருந்தாலும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் கொஞ்சம் நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் குறைச்சா செம்ம சூப்பராக இருக்கும் அவங்க லைஃபு. ஸோ டென்ஷனை குறைக்கணும், அந்த கோவத்தை குறைக்கணும். மற்றபடி மெடிடேஷன் பண்ணாலே போதும். யோகா மெடிடேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 2026 மேஷராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன்.